ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சரவணன் கிட்ட எல்லாருமே எடுத்து சொன்னாங்க, உன் வாழ்க்கையை வந்து குழந்தைய மனசில் வச்சுக்கிட்டு முடிவெடுடா சரவணா அப்படின்னு. யார் என்ன சொன்னாலும் சரி, முதல் தடவை தான் நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த தடவை நான் தப்பு பண்ண மாட்டேன், இனியும் அவ கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா அங்கே அஞ்சலிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆசைப்பட்டவளோட சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் இப்போ அவருக்கு வந்துடுச்சு. அதனால் குழந்தை வேணும் அவள் வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி விவாகரத்து பண்ணிடுறாங்க. விவாகரத்து பண்ணதுக்கப்புறமா அவருக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? கோர்ட்லேயே கூட குழந்தை இருக்குன்ற விஷயத்த சொல்லியிருந்தா கூட குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வந்து அவங்க அதை வாங்கி வளர்க்குற மாதிரி ஏதாச்சும் தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த விஷயத்த சொல்லாமல் மறைச்சிட்டாங்க. இவங்க யாருமே வீட்டில் அவங்க சொல்கிறது கிடையாது. அப்படி சொல்லாமல் விவாகரத்தை வாங்கிக்கிட்டு குழந்தைய வாங்கி சரவணன் வந்து பின்னாடி குழந்தை வேணும்னு சொன்னால் அது எப்படி சாத்தியமாகும்? இப்போது அப்படி வீட்டில் எல்லோரும் சொல்லும்போது சரவணன் எந்த ஒரு முடிவுமே எடுக்கிறது கிடையாது. அவரோட முடிவில் அவர் உறுதியாக இருக்கிறாரு. கடையில் பாண்டியன் கிட்ட சொன்ன மாதிரி தான் அவர் நடந்துக்கிறாரு. இன்னொரு சைடு இங்கே கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்றதுக்காக மயில் வீட்டார் ரெடியாகிட்டு இருக்கும்போது மயில்கிட்ட அவங்களுடைய அப்பா அம்மா சொல்கிறாங்க, குழந்தைய எக்காரணத்துக்கு அவங்ககிட்ட கொடுக்கக்கூடாது. உன் குழந்தைய காரணமாக வச்சு கோர்ட்டில் உனக்கு குழந்தை இருக்குன்ற விஷயத்த சொல்லி நீ சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படணும்னு சொல்லு அப்படின்றாங்க. இல்லைம்மா, நான் குழந்தைய காரணமாக காட்டி என் வாழ்க்கையை சேர்ந்து வாழணும்னு நான் முடிவு பண்ண போகிறது கிடையாது, நான் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாதுன்றாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? சொன்னால் கேளு மயிலுன்னு அவங்களோட அம்மா அப்பா எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. முடியாதுமா, நீங்கள் வந்து அங்கே குழந்தைய பற்றி ஒரு வார்த்தை கூட மூச்சு விடக்கூடாது அப்படின்றாங்க. ஓ, உன் மாமியார் வீட்டால் அப்படியே விழுறாங்களா, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. நீ மாசமாக இருக்குன்னு தெரிஞ்சு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, ஆனாலையும் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு பார்க்க தானே போகிறேன். இங்கே பால் மயிலே, உனக்கு வயிற்றுல பிள்ளையை கொடுத்து உன்னை ஏமாற்றிட்டு அவனுக்கு பிடிச்சவனோட இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக வாழணும்னு ஆசைப்பட்றான். நீ கொடுத்துறாதான்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் மயில் கேட்குறது கிடையாது. இரு வீட்டார் வந்து கோர்ட்டுக்கு கிளம்புறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. சரவணன் கோமதி அவங்க கூட. பாண்டியன் நான் வரல அப்படின்னு சொல்லிடுறாரு. வீட்டில் எல்லாருமே வந்துட்டு இங்கே இருக்காங்க. அவங்க 2 பேரும் மட்டும் போயிருக்காங்க. கோர்ட்டுக்கு போய் அங்கே வெயிட் பண்ண உடனே அவங்களோட லாயர் வராங்க. அவங்களோட லாயர் கிட்ட கூட அவங்க மாசமாக இருக்கிற விஷயத்த சொல்கிறது கிடையாது. கொஞ்ச நேரத்தில் ஜட்ஜ் வந்துடுறாங்க. ஜட்ஜ் வந்த உடனே கோர்ட்டுக்கு உள்ளே போகிறாங்க. மயிலும் வந்து சரவணன் பார்த்துட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நின்றுக்கிட்டே இருக்காங்க. இப்போ கேஸ் விஷயமா விசாரிச்சுட்டு உங்களுக்கு குழந்தை எப்படி, அதாவது குழந்தைய பற்றி கேட்காம உங்களுக்கு விவாகரத்து வாங்கணும் உறுதியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும், எனக்கு விவாகரத்து வேணும், அவள் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சரவணன் சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே எனக்கு உனக்கு என்னம்மா விருப்பம் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு விவாகரத்து கொடுத்துருங்க, இந்த கல்யாண வாழ்க்கையிலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்துருங்க, வேண்டாம் அவருக்கு விவாகரத்து வேணுன்றப்போ நான் கொடுத்துட்றேன், நான் பண்ணது தப்பு தான் மன்னிச்சுக்கிட்டு அவளும் விவாகரத்து கேட்டுடுறாங்க. நம்ம கோமதி வந்து பாண்டியன் அதாவது சரவணன் சொன்னதை நினச்சி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ வேண்டான்னு மயில சொல்லிட்டானே, இவ்வளோ தூரம் நம்ம எல்லோரும் எடுத்து சொல்லியும் அவள் மாசமாக இருக்கான்னு தெரிஞ்சோம், எப்படி அவன் இப்படி ஒரு முடிவெடுக்க நினச்சான் அப்படின்னு கோமதி சொல்லிட்டாங்க. சரவணன் கிட்டே வீட்லேயே கேட்டிருக்கணும், ஏன் இப்படி சொல்ல போகிற, நீ என்ன முடிவெடுத்திருக்க, என்ன சொல்ல போகிறேன்னு கேட்காம கோர்ட்டுக்கு வந்து ஆச்சரியப்பட்டா என்ன ஆக போகுது. இன்னொரு சைடு வந்து இங்கே நம்ம மயில் சொன்னதை நினச்சி இன்னொரு பக்கம் அதிர்ச்சி, இப்படி வேண்டான்னு சொல்லிட்டாலே, அதாவது டிவார்ஸ் வேணும்னு சொல்லிட்டாங்களே மயில் அப்படின்னு, அதனால வந்து அதிர்ச்சி. அவங்க அப்பா அம்மாவும் ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தாலும் அவங்களாலையும் எதுவும் பேச முடியல. இந்த மயில் வந்து டிவோர்ஸ் கேட்டதுனால இந்த கோர்ட்டில் வந்து 2 பேருக்கும் டிவோர்ஸ் கொடுத்துட்றாங்க. சரவணன் டிவோர்ஸ் கிடச்சல ரொம்பவே சந்தோஷம். நம்ம அடுத்து வந்து குழந்தைய வாங்கிட்டு அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு. கண்டிப்பாக பாண்டியன் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தான் வீட்டில் பயங்கரமான பிரச்சனையும் நடக்க இருக்குது. இன்னொரு சைடு வந்து இங்கே நம்ம மீனா மயில் வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் எல்லாருமே வந்து மயிலை திட்டிகிட்டு இருக்காங்க. வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறான், அங்கேயும் போயிட்டு குழந்தைய பற்றி எதுவுமே பேசாமல் விவாகரத்து கொடுத்துட்டு வந்து நிற்கிறாளே, நான் என்ன பண்ணுவேன்றாங்க. மயில் எல்லாருக்கிட்டே எது பேசுகிறாங்க. என் குழந்தைய சம்பாதிச்சு நான் வளர்த்துப்பேன், நீங்கள் யாரும் பார்க்க வேணாம், இந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாதுன்னா சொல்லுங்கள், நான் எங்கேயாச்சும் போய் என் குழந்தைய வளர்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. வயிற்றுல பிள்ளையோட உன்னை எப்படி வீட்டை விட்டு அனுப்புவோம் அப்படின்றாங்க. சுடரோட வாழ்க்கை பாதிக்கப்படணும்னா நான் இங்கேருந்து போகக்கூட தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. ஸோ வந்து இதுக்கப்புறம் யாரும் அவளை தொந்தரவு பண்ணக்கூடாது, அவளே ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து போய் வந்திருக்கான்னு எதுவுமே கேட்கறது கிடையாது. இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் வந்து கிளம்பி வந்து அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா சரவணன் எடுத்த முடிவை பற்றி கோமதி வீட்டில் சொல்லவும் எல்லாருமே ரொம்ப கோவப்படுறாங்க. ஏன்னு அப்படி முடிவு எடுத்த அண்ணி தான் மாசமாக இருக்காங்களே அப்படின்னு அரசி உட்பட எல்லாருமே கேட்குறாங்க.
மீனா, செந்தில் எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அம்மா அண்ணன் இது ஏற்கனவே எடுத்த முடிவு தானே அப்படின்னு. இருக்கட்டும்டா, ஆனால் இப்போ குழந்தை இருக்குடா, இப்போது 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு. டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் குழந்தைய கொடுங்கன்னு சொன்னால் அவங்க கொடுப்பாங்களா, இல்லை மயில் கொடுப்பாளா? மயிலை விட அவங்க அப்பா அம்மா விடுவாங்களா? அன்னைக்கு போய் நாங்கள் பேசினப்பவே ரொம்ப கோவப்பட்டு பேசினேன். அந்த பிள்ளைக்கு நான் நம்பிக்கையாக வாக்கு கொடுத்துட்டு வந்தேன். நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன்னு அதை நம்பிக்கையாக இருந்திருக்கும். கடைசியில் இப்படி எனக்கு அவள் வேண்டான்னு தூக்கி எடுத்துகிட்டு வந்துட்டானே. அந்த பிள்ளை என்னை பற்றி என்ன நினைக்கும் அப்படின்னு கோமதி ரொம்ப வருத்தப்படுறாங்க. பாண்டியன் என்ன சொல்கிற கோமதி நீ அப்படின்னமோ, ஆமாங்க கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் மாறும்னு நான் மயில்கிட்ட பேசிட்டு வந்தேன். இவன் இப்படி முடிவு எடுப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எதை மனசில் வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் முடிவு எடுத்திருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே பேசுவோம். அப்போ தான் நம்ம சரவணன் இருந்துக்கிட்டு, நான் அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோமா, குழந்தை எனக்கு வேணும், அவன் எனக்கு வேண்டான்னு சொல்லவும் வீட்டில் எல்லாருமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி. இதுக்கு தானா நீ மனசுக்குள்ளே ஒன்றை வச்சுக்கிட்டு இப்போது மெயிலை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்து நிற்கிறியாடான்னு பாண்டியன் உட்பட எல்லாருமே கோவப்பட்டு பேசுகிறாங்க. நீ பண்ணது ரொம்ப தப்புடா சரவணா, குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமாச்சு நீ மயில் கூட சேர்ந்து வாழ்வேன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் நீ வேறு மாதிரி முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வீட்டில் எல்லோரும் கோவப்படுறாங்க. இன்னொரு சைடு இங்கே எப்படி நீ அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முடிவு எடுத்திருக்க? யாரை கேட்டு முடிவு எடுத்தா? உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னா வீட்டில் சொல்லியிருக்கணும். ஓ, ஏற்கனவே நாங்கள் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தப்பாக போயிடுச்சுன்னு இப்போ நீயும் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சு அப்படின்னு எல்லாருமே வீட்டில் பயங்கரமாக கோவப்பட்டு சரவணன் கிட்ட கேட்கவும், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்றாங்க. அப்போ யாரை கேட்டுடா நீ முடிவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே பயங்கரமாக புலம்புறாங்க. இன்னொரு சைடு இங்கே மயில் நடந்த பிரச்சனையில் ரூம்குள்ளே போய் உட்காந்து பயங்கரமாக அவங்க அப்படியே மனசு விட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க குழந்தைய வயிற்றில் அப்படியே பிடிச்சிக்கிட்டு ரொம்ப ரொம்ப அழுகிறாங்க. என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, என் பிள்ளைக்கு அப்பா இல்லாமல் போயிடுச்சு, என் அப்பா அம்மா பண்ண தப்புனால என் குழந்தை இந்த நிலமையில வந்து நிற்கிது, நான் என் குழந்தைய கைவிட மாட்டேன், அதை நான் நல்லபடியாக வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிறாங்க. இன்னொரு சைடு அவங்களுடைய அப்பா அம்மாவும் அதே மாதிரி தான் உட்காந்து புலம்பிகிட்டு இருக்காங்க. இப்போ பழனி வராரு. பழனி வீட்டுக்கு வந்த உடனே விஷயம் தெரியுது. தெரிஞ்ச உடனே ஏன் மாப்பிள்ளை இப்படி பண்ண, அந்த பிள்ளை உண்மையிலேயே கர்ப்பமாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் ஏன்டா அப்படி பண்ணேன்னு வீட்டில் எல்லாரும் திட்டிகிட்டு இருக்காங்க. இல்லை மாமா, இவ்வளோ பொய் சொன்ன விளையாட என்னால் சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஏன்டா குழந்தைக்காகவாச்சு அப்படின்றாங்க. குழந்தைக்காகவாச்சு அவ கூட சேர்ந்து வாழ சொல்கிறீங்களா என்ன அப்படின்னு அவர் ஒரு மாதிரி சரவணன் எல்லாருக்கிட்டையும் எதிர்த்து பேசுகிறாங்க. இதனால் பாண்டியன், கோமதி வீட்டில் எல்லாருமே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ஏங்க அப்படி தாங்க இவன் முடிவு பண்ணிட்டு இருக்கிறான், நம்மளை கேட்காம இவன் வாழ்க்கை இவனே தேர்ந்தெடுத்துக்கிட்டான், நம்ம அவனுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்த வாழ்க்கை தப்பாக போய் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம இனி அவன் லைஃப்பில் தலையிடக்கூடாதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு கோமதி சொல்லவும் பாண்டியனே அந்த நிமிஷமே உடஞ்சு போயிடுறாங்க. மாமா, நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, எல்லாம் இவ்வளோ நடந்ததுக்கப்புறமாச்சு நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு நான் கூட நினச்சேன், இப்படி பண்ணுவீங்க நான் கனவுல கூட நினைக்கலன்னு மீனா உட்பட பேசுகிறாங்க. நான் தான் அன்றைக்கே உங்ககிட்ட சொன்னேன் இல்லைக்கா, சரவணன் மாமா அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு. அப்போவே எனக்கு தெரியும் மயிலாக்காவுடைய நிலைமை என்ன ஆக போகுதுன்னு. ஆனால் சரவணன் மாமா இப்படி டக்குன்னு முடிவு எடுத்து கோர்ட்டில் இவ்வளோ சீக்கிரம் கோர்ட்டில் கேஸ் வரும் இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாவம் அவங்க குழந்தைய வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதுவும் நம்ம வீட்டோடைய வாரிசு. சத்தியமாக மயிலாக்கா அந்த குழந்தைய கொடுக்கவே மாட்டாங்க. அந்த குழந்தைக்காக தான் இப்போ டிவோர்ஸே அவங்க வாங்கியிருக்காங்க, அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்க்கணும்னு. மாமா கேட்ட கேள்வி அந்த மாதிரி. மயிலாக்கா இது யாரோட குழந்தைன்னு கேட்டப்போவே உடஞ்சி போயிடுவாங்க. இப்போது முதல்ல சரவணன் மாமா அப்படி கேட்டுட்டு இப்போது அது ஏன் குழந்தை எனக்கு வேணும்னு போய் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நின்னா மயிலாக்கா எப்படி தருவாங்க? அன்னைக்கு இந்த பிள்ளையை தானே நீ யாரோடைய குழந்தையன்னு சொன்ன, இப்போது இது ஓன் பிள்ளைன்னு வந்து நிற்கிற, குழந்தை கொடுக்க முடியாதுன்னு தானே சொல்லுவாங்க. ஸோ இது தானே நடக்க போகுது. இதோட இந்த பிரச்சனை நிற்க போகிறதில்ல அத்தை, இன்னும் பயங்கரமான பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே சரவணன் மாமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா அதுவும் இன்னும் பிரச்சனையாக போய் முடியும்னு அங்கேயே ராஜி சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டியாடா, சின்ன பிள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லையாடா? இந்த வீட்டில் எல்லாரும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க, நீ ஏன்டா வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் போயிட்டா அப்படின்னு திட்டிகிட்டே இருக்காங்க. இந்த வீட்டில் ஒருத்தர் கூட எங்கள் பேச்சை கேட்கக்கூடாதுன்ற முடிவிலே இருக்காங்களா? முதல்ல செந்தில் கோவப்பட்டு சண்டை போட்டோம், புரிஞ்சுக்காமல் என்னென்னமோ நடந்துச்சு. அடுத்து கதிர் வீட்டில் என்ன சுச்சுவேஷன் நடக்குது, என்ன பேசணும்னு தெரியாமல் வீட்டை விட்டு என் அம்மாவை துரத்தி அனுப்பினா அவன் ஒரு பக்கம் எங்கள் பேச்சை கேட்காம ஆடிட்டு இருக்கான். இப்போ நீ ஒரு பக்கமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவங்க இஷ்டத்துக்கே பண்ணதுக்கு அப்போ பெற்றவங்க நாங்கள் எதுக்கு இருக்கோம் அப்படின்னு வீட்டில் எல்லாருமே கோமதி, பாண்டியன் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. அந்த லெவலுக்கு ஆகிட்டியடா சரணா, இவ்வளோ நாள் வரைக்குமே இந்த அப்பா பண்ணால் சரின்னு தானா நீயும் ஏற்றுக்கிட்டு போயிட்டு இருந்த, இப்போ இதுக்கு கூட நீங்கள் காரணம் இல்லைப்பா, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அடுத்து எப்படிடா உன்னால் இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்து வாழ முடியும்? அந்த மயில் பிள்ளையோட வாழ்க்கை, அந்த பிள்ளையோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இல்லை அப்படின்னு பாண்டியனே சொல்லுவோம். யார் என்ன சொன்னாலும் சரவணன் கேட்குற முடிவில் கிடையாது. அவர் பாட்டுக்கு கிளம்பி வெளியில் போயிடுறாரு. என்னங்க நம்ம இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கா, அவன் இப்படியே போகிறான் அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது அத்தை, அப்படி ஒருத்தி அவரை மயக்க வச்சிருக்கா, அவர் யாருன்னு தெரியலையா அப்படின்றாங்க. அப்போ தான் கதிராங்க நின்றுக்கிட்டு, அது வேறு யாரும் இல்லை அண்ணன் இதுக்கு முன்னாடியே லவ் பண்ணாங்க இல்லையா, அந்த
பொண்ணு தான் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. கதிர் நீ என்ன சொல்கிற அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஆமாம், நீ இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடியே அண்ணன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாருல்ல, அப்போ கூட அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு மயிலனியை கல்யாணம் பண்ணி வச்சாங்களே, அவங்க தான். அவங்களுக்கும் வேறு ஒரு கல்யாணம் முடிஞ்சு அவங்களும் இப்போ டிவோர்ஸ் ஆகி வந்து நிற்கிறாங்க. இப்போது இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறதுனால இப்போது சரவணன் அண்ணன் பேசி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கு போல இருக்கு அப்படின்னு உடனே இந்த கேட்டுட்டு எல்லாருமே வீட்டில் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஓ! ஏற்கனவே லவ் பண்ண காதலிய பார்த்த உடனே இவனுக்கு காதல் வந்துடுச்சா? அவ்ளோ விவாகரத்தானவ அப்படின்றதுனால நம்ம வாழ்க்கையும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தை உண்டாயிருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட குழந்தைய பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் மயிலை டிவோர்ஸ் பண்ணுற இப்போ கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு. இப்போ அவளை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தையோட சேர்ந்து இருக்கலான்னு இவன் நினச்சிட்டானா? ஓ! இந்த அளவுக்கு முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டானா? அவள் தானா அது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி, பாண்டியன் எல்லாருமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்காங்க. அந்த பிள்ளை கூட இவன் பழகிட்டு இருக்கான்று இப்போ தான் நம்ம பாண்டியன் நல்லாவே ஞாபகம் வருது. இப்போதான் சுற்றி வளைச்சி யோசிச்சு பார்க்கும்போது எதுக்காக இவன் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயம் எல்லாமே இவங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. ஞாபகம் வர வர ரொம்ப கோவமாக இருக்காங்க. இன்னொரு சைடு இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு. இது எதை பற்றியும் கவலைப்படாமல் அஞ்சலிக்கு கால் பண்ணி வெளியில் வர சொல்லி அஞ்சலியை மீட் பண்ணி பேசுறதுக்காக சரவணன் வெளியில் போயிட்டாரு. 2 வீட்லையுமே ரொம்ப ரொம்ப மனசொடிஞ்சு போய் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. சரவணன் மட்டும் அஞ்சலி கிட்ட போயிட்டு கோர்ட்டில் என்ன டிவோர்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டா, அவ்வளோ டிவோர்ஸ் வேணான்னு சொல்லிட்டா, நாங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறா சரவணா அப்படின்னு யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கியா அப்படின்னு. அஞ்சலி யோசிச்சு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்த, இதுக்கு மேலே யோசிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, டிவோர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அஞ்சலி. அப்படி சரவணனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அடுத்து இங்கே செந்திலும் மீனாவும் இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறமும் வீட்டை விட்டு அதாவது கோட்ரஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வரும்போது இங்கே ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு மீனா சொன்னதும் என்னடி அப்படின்னு ஆட்டோவிலேருந்து இறங்கி என்னடி இப்போது எதுக்கடி ஆட்டோ நிறுத்த சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே பாருங்க அப்படின்னு உடனே சரவணன் செஞ்சிட்ருக்கிற வேலையை பார்த்து ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க இவ்வளோ பிரச்சனை வீட்டில் நடந்துகிட்ருக்கு, உங்கள் அண்ணன் எதுவுமே வீட்டில் சொல்லாமல் அத்தை மாமா கிட்ட கோவப்பட்டுட்டு இப்படி வந்து இங்கே பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லவும், அந்த அண்ணன் இந்த மாதிரிலாம் யோசிக்கும், இப்படி போகும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லவும், ஆமாம் இப்போ சொல்லுங்கள் எல்லாம் அவங்க அண்ணனுக்கு புத்திமதி சொல்லக்கூடாதா? மயிலக்கு அவங்க அம்மான்னு விட்டுட்டு ஒரு பொண்ணோடைய வயிற்றெரிச்சல் சாபம் எந்த அளவுக்கு இருக்கும், அப்படியே அவங்கள கஷ்டப்பட விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட அடுத்த நிமிஷமே வந்து பேசிகிட்டு இருக்காரு. என்னதான் சொல்கிறதுன்னு தெரியல, இவ்வளோ சீப்பாக இருப்பாருன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு மீனா சரவணன் என்ன பேசிகிட்டு இருக்கவும் அடுத்து இவங்க 2 பேரும் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இதை வந்து மயிலக்காவோ இல்லை வீட்டில் அத்தை மாமாவோ அவங்கெல்லாம் பார்த்தா எந்த அளவுக்கு வருத்தப்படுவாங்க அப்படின்னு மீனாவும் செந்திலும் பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. சரவணன் இப்படி பண்ணுவார்னு நினச்சி கூட பார்க்கல. அஞ்சலியும் கட்டி பிடிச்ச உடனே சரவணனை ஹக் பண்ணிக்கிட்டு 2 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே நின்றுட்டுருக்காங்க. நான் உனக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்றுவேன், நான் என் வீட்லேயும் சொல்லிட்டேன் அஞ்சலி, நீ கவலைப்படாத, நீ நானும் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்போம், அவங்க ஒத்துக்கலனாலையும் அப்படின்றாங்க. வீட்டில் யாருமே ஒத்துக்கலைன்னா கூட சரவணன் அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவே பண்ணிட்டாரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, இனி மயில் வாழ்க்கை என்ன ஆக போகுது, வீட்டில் கோமதி பாண்டியன் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் சரவணன் கேட்கவே கிடையாது. இதுக்கு மேலே அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ண எக்ஸ்ட்ரா இல்லை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.